بسم الله. الحمد لله. الحمد لله الذي وعد فوفا وأوعد فوفا، والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அஸருடைய தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிற்பாடு நல்ல விடயங்களை பேசுவதற்கும் நல்ல விடயங்களை கேட்பதற்கும் உரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்திருக்கிறான். எந்த நோக்கத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று திரட்டிருக்கிறானோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்வானா. அன்பார்ந்த கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களுடைய வாழ்க்கையை இரண்டு பகுதிகளாக வகைப்படுத்தி வைத்திருக்கிறான். குர்ஆனினுடைய ஹதீஸினுடைய பார்வையில் நாம் பார்ப்போம் என்றால் இரண்டு பகுதிகளாக மனிதர்களுடைய வாழ்க்கை வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவைகளில் முதலாவது பகுதி ஒரு மனிதனுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹயாத்துத் துனியா, உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது இது மனிதர்களுக்கு மாத்திரம் உரித்தான வாழ்க்கை அல்ல, மனிதர்களுக்கு மாத்திரம் உரித்தான பகுதி அல்ல, ஜின்களுக்கு மாத்திரம் உரித்தான பகுதி அல்ல. உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ் தஆலா பொதுவான ஒரு வாழ்க்கை பகுதியாக வைத்திருக்கிறான். இது மனிதர்களுக்கும் உரியது, ஜின்களுக்கும் உரியது, மிருகங்களுக்கும் உரியது, பறவையினங்களுக்குரியது. அல்லாஹ் தஆலாவினுடைய அனைத்து படைப்பினங்களுக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை காலமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். இரண்டாவது பகுதி, கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, அது ஒரு மனிதனுடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகிரத்துடைய வாழ்க்கை என்பது இது ஒரு முஸ்லிமினுடைய மகா பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர். முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருவரும் ஆகிரத்துடைய வாழ்க்கையை நம்பி வாழக்கூடியவர்கள். ஆகிரத்துடைய வாழ்க்கை என்பது அது ஒன்று சுவர்க்கமாக இருக்கும் அல்லது நரகமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா ஆகிரத்துடைய வாழ்க்கைய அது மனிதர்களுக்கும் ஜின்களுக்குமாக விசேடமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அது மிருகங்களுக்கு அல்ல, அது பறவையினங்களுக்கு அல்ல. உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்துக்கு அநியாயம் செய்துவிட்டால் அல்லாஹ் தஆலா ஆகிரத்தில் அதற்குரிய நீதத்தை செலுத்துவான். கொம்புள்ள ஒரு மிருகம் கொம்பு இல்லாத ஒரு மிருகத்தை குத்தி அநியாயம் செய்தால் அல்லாஹ் தஆலா அந்த மிருகத்துக்கு கொம்பை கொடுத்து நீ அந்த மிருகத்தை குத்து என்பதாக அல்லாஹ் நீதம் செலுத்தி மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவான். ஒரு பறவை இன்னொரு பறவைக்கு அநியாயம் செய்தால் அதற்குரிய நீதத்தை செலுத்தி அல்லாஹ் மண்ணோடு மண்ணாக்கி விடுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எனவே ஆகிரத்துடைய வாழ்க்கைய மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மாத்திரமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். நாம் இந்த நரகத்தை மனிதர்களுக்கும் ஜின்களுக்குமாக படைத்திருக்கிறோம்.
வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். யாரு சிறந்த அமல்கள் செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் மனிதர்களுடைய வாழ்க்கைய 2 பகுதிகளாக தெளிவாக வகைப்படுத்தி வைத்திருக்கிறான். அன்பார்ந்த கனவான்களே, தாய்மார்களே, நாம் இந்த 2 வாழ்க்கை கால பகுதியையும் ஒன்றோடு ஒன்று நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஒன்றோடு ஒன்று நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ் தஆலா ஆக குறுகிய கால ஒரு வாழ்க்கை காலமாக நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஆக குறுகிய காலம் உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது குறுகிய கால வாழ்க்கையாக கொடுத்திருக்கிறான். இரண்டாவதாக சோதனைகள் நிறைந்த வாழ்க்கை காலமாக கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு ஆக விசேஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஹதீஸ், என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60-70 இடைப்பட்ட காலம் தான். 70 கடந்து என்னுடைய உம்மத்து போக மாட்டாங்க. வஅகல்லுஹு மா யுஜாவிஸு ذلك, 70 கடந்து செல்லக்கூடியவர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். இந்த காலத்தில் நாங்க கண்கூடாக அதிகமான விடயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு 40 வயது கடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. 50 வயது கடப்பதே மிகவும் சிரமமாக இருக்கிறது. 70 வயது 60 வயது கடந்து வாழக்கூடியவர்கள் மிகவும் அரிதானவர்களாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸை கண்ணால பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை 63 வயது தான். அதே 63 வயதுல தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போனாங்க. அதே 63ல தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தார்கள். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். அதே 63ல தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்துல அதே 63ல தான் அலி இப்னு அபீ தாலிப் மரணித்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர் மேடையில குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். 63 வயது அவர்களுக்கு. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நான் 63வது வயதை நான் அடைஞ்சிருக்கிறேன். அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் இதே வயதுல தான் வஃபாத்தா போனாங்க. நானும் இந்த 63 வயதுல வஃபாத் ஆகிறதுக்கு விரும்புறேன் என்று சொன்னாங்க. அன்பார்ந்த கனவான்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய வாழ்க்கைய குறுகிய சுருக்கமான வாழ்க்கையாக கொடுத்திருக்கிறான். அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய வாழ்க்கைய சோதனைக்குரிய, கவலைக்குரிய, சஞ்சலங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக கொடுத்திருக்கிறான். 2 பகுதி இருக்குது. குறுகிய கால வாழ்க்கை, இரண்டாவதாக கவலைகளும் சஞ்சலங்களும் சோதனைகளும் நிறைஞ்ச வாழ்க்கை. இதனால தான் அழகான உதாரணம் சொல்லுவாங்க. உலகத்திற்கு ஒரு பேர் இருக்கிறது இந்த வாழ்க்கைக்கு, தாருல் ஹுமூமி வல் ஹுமூம். உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது கவலைகளும் சஞ்சலங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த வாழ்க்கையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய பணக்காரனை எடுத்துக்கொண்டாலும் அவனும் கவலையோடு தான் வாழ்வான். அவனுக்கும் பிரச்சனை இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும் அவனுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவனுக்கும் பிரச்சனை இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆட்சியாளனாக இருந்தாலும் அவனுக்கும் சோதனை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வாழ்க்கைய, அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் கவலைகளும் சஞ்சலங்களும் சோதனைகள் நிறைந்த வாழ்க்கை பகுதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறும் பொழுது, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நாம் மனிதர்களை படைத்திருக்கிறோம். ஃபீ கபத், கபத்ல நாங்க படைத்திருக்கிறோம். முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துறாங்க, கபத் என்றால் என்ன? கபத் என்றால் ஒரு மனிதன் அவன் பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சோதனை நிறைந்த பகுதியாக அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதே தன்னுடைய தகப்பனை இறந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்து 6 வருடத்தில் தாயம் இழந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களை அரவணைத்த அப்துல் முத்தலிபும் மரணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹை அரவணைத்த அபூ தாலிபும் மரணிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா 6 குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த 6 குழந்தைகள்ல 3 குழந்தைகள் அல்லாஹ் ஆண் குழந்தைகளாக கொடுத்தான். 4 குழந்தைகளை பெண் குழந்தைகளாக அல்லாஹ் கொடுத்தான். அன்பார்ந்த தாய்மார்களே, கனவான்களே, சுப்ஹானல்லாஹ்,
அந்த 7 குழந்தைகள்ல 3 குழந்தைகள் ஆண் குழந்தைகள், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். 4 பெண் குழந்தைகள், ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய ஆண் குழந்தைகளில் காசிம் என்ற குழந்தை பிறந்து கொஞ்ச காலத்திலே மரணிக்கிறார். ரசூலுல்லாஹுடைய ஆண் குழந்தை என்பது அந்த காலத்துல அது ஒரு வித்தியாசமான பார்வையில பார்க்கப்படும். ஆண் குழந்தை அவருக்கு கிடைச்சிட்டு பிறந்த குழந்தை மரணிக்கிறது. மரணித்த பிற்பாடு முஷ்ரிக்கூன்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் முஹம்மதுடைய ஆண் குழந்தை மரணித்து விட்டது, இவனுக்கு வம்சம் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆண் குழந்தை இழந்து நிற்கிறான். அபுத்தர் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடைந்து போறாங்க கல்பால. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத் இறக்குறான், இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். யா ரசூலுல்லாஹ், நீங்க கவலைப்படவானாம், உங்களுக்கு வம்சம் இல்லை என்று அவன் பேசுகிறான், பேசக்கூடிய அவனுக்கு தான் வம்சம் கிடையாது. ஹுவல் அப்தர். கனிமார்களே, ரசூலுல்லாஹுடைய மகன் இப்ராஹீம பால் கொடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெண்ணிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது நபி அவங்களுக்கு தகவல் வருகிறது, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய மகன் இப்ராஹிம் சுகையினமாக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி ஓடி வந்து தன்னுடைய மகன் இப்ராஹிம கையில சுமந்தார்கள். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். கையில எடுத்த இப்ராஹிமுடைய மூச்சு இழுக்கிறது. யஜூது பினஃப்ஸி. அன்பாத தாய்மார்களே, மூச்சு இழுந்து கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹ் கையில வச்சு முத்தமிட்டார்கள் குழந்தைய. முத்தமிட்டு கொண்டிருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹுடைய கையில இருந்த மகனுடைய ரூஹ் பிரிகிறது, இப்ராஹிமுடைய ரூஹ் பிரிகிறது. யஜூது பினஃப்ஸி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் இருந்து கூறினார்கள், ரசூலுல்லாஹுடைய அவதானிச்சு கொண்டிருக்கும் பொழுது அன்பு ரசூலுல்லாஹுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிகிறது. ரசூலுல்லாஹ் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க அழுவுறீங்களான்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்க கண்ணீர் வடியுது, உங்களோட கண்கள் இருந்து கண்ணீர் வடிகிறது யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கொடுத்த ஆகப்பெரிய நிஅமத்தான் இது குழந்தை பாக்கியமாக இருக்கிறது. இன்னஹா ரஹ்மா, இன்னஹா ரஹ்மா. அல்லாஹ் எனக்கு கொடுத்த ரஹ்மத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான், இதனால் என்னுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிகிறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமார்களே, ரசூலுல்லாஹ்களுக்கு வந்த சோதனைகள் சுப்ஹானல்லாஹ். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெண் குழந்தை, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஹிஜ்ரத் செய்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கற்பிணி தாயாக சமூகம் தருகிறார்கள். ரசூலுல்லாஹுடைய மகள் ஸைனப் கற்பிணி தாயாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுப்ஹானல்லாஹ், உபார் இப்னு அஸ்வத் என்று கூறக்கூடிய முஷ்ரிக், அவனோடு இன்னொரு முஷ்ரிக் இணைந்து ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள் பிரயாணம் செய்து ஒட்டகத்தில் வரக்கூடிய தருவாயில் ஸைனப் ரலியல்லாஹு அவர்களை அந்த ஒட்டகத்தில் வைத்து தள்ளுகிறார்கள். கற்பிணி தாயாக இருந்த பெண் அந்த ஒட்டகத்திலிருந்து விழுந்த அடுத்த கணம் பக்கத்தில் இருந்த ஒரு கல்லில் அந்த பெண்ணுடைய வயிறு அடிபட்ட உடனே சுமந்த குழந்தை அந்த இடத்திலேயே கரைய ஆரம்பிக்குது, எபோஷன் ஆகுது. மதீனா வந்து அடையிறாங்க. அந்த வருத்தம் தாங்க இயலாமல் ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னால பதட்டம் அடைகிறாங்க, சத்தம் போடுறாங்க, கத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸைனப் ரலியல்லாஹுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரூஹ் பிரியுது, ஸைனபுடைய உயிர் பிரிகிறது. அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கண்ணால பார்த்த அந்த கவலையால சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், சஹாபாக்களே, அந்த 2 முஷ்ரிக்குன்களையும் பிடித்து வந்து அவர்களை நெருப்பால் எரிங்கிட சொன்னாங்க நபி அவங்க. ஹர்ரிகுஹுமா. சஹாபாக்கள் தயாராக கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடியும் கூப்பிட்டு சொன்னாங்க, நெருப்பால் எரிக்கக்கூடிய அந்த சக்தி அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் இருக்கிறது, நெருப்பால் எரிக்க வேண்டாம், என்னுடைய மகளை கொலை செய்தவனை கொலை செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் தேடி போறாங்க. உபார் இப்னு அஸ்வத் கிடைக்கவில்லை, கிடைக்கல, மிஸ் ஆகிட்டான். சுப்ஹானல்லாஹ். காலங்கள் கடந்து கொண்டிருக்கும் பொழுது மதீனாவுல இருந்து சஹாபாக்கள் ஃபத்ஹ் மக்காவினுடைய சந்தர்ப்பத்தில் இதே உபார் இப்னு அஸ்வத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால சமூகம் தாரான், தைரியமாக நபி உங்களுக்கு முன்னால வாரான்.
ஜைனப கொலை செய்த மனிதன் முஷ்ரிக். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முன்னால எப்படி சமூகம் தாரானண்டா வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், என்னைய மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னான். கண்ணியமானவர்களே, என்னுடைய மகளை கொலை செய்தவனை நான் என்னுடைய மரணம் மட்டும் மறக்க மாட்டேன். அவனை பழிக்கு பழி எடுப்பது ஒரு மனிதனுடைய லட்சியமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏ குபார் இப்னு அஸ்வத், உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் அவன் நெற்றி கருக்கும் அளவுக்கு அவனுக்கு இபாதத் செய்ய இயலும். இன்றைக்கு சமூகத்தில் ஆகப்பெரிய பிரச்சனை அதுதான். நிறைய பேர் 5 நேரம் மஸ்ஜிதில் தொழுவாங்க. 5 நேரம் தொழுது தொழுது நெற்றிகள் கருத்து போயிருக்கும். இபாதாத்துடைய பகுதி சீராக இருக்கிறது, ஆனா அஹ்லாக்குடைய பகுதி அதிகமானவங்கள்ட்ட சீராக அல்ல. எங்கட அஹ்லாக்குடைய பகுதி சீராக அல்ல. பக்கத்துல வீட்டில் இருக்கக்கூடியவர்களோட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பேசி எவ்வளவு காலம், தன்னுடைய சொந்த தாயோட பதைத்து எவ்வளவு காலம், தன்னுடைய சொந்த தகப்பனோட கதைச்சு எவ்வளவு காலம். உறவுகளுக்கு மத்தியில் எவ்வளவு பிரிவுகள் இருக்கிறது. எங்கட அஹ்லாக்குடைய பகுதி கண்ணியமானவர்களே, அதிகமானவர்கள் முஸ்லிம்கள் இபாதத்துடைய பகுதி சீரானவர்கள், தங்களுடைய நெற்றிகள் கருத்திருக்கக்கூடியவர்கள், அஹ்லாக்குடைய பகுதியை சீராக்க தயார் இல்லை. ஒரு ஜனாசாக்கு போறேன், ஜனாசா முன்னால வைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து சொன்னார், ஹஸ்ரத் காதுக்குள்ள கொஞ்சம் திரும்பாம பாருங்க, இந்த வீட்டுக்கு முன்னால ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டினுடைய கதவு பூட்டப்பட்டிருக்குது. கதவு பூட்டப்பட்டிருக்குது. அது யாருடைய வீடுன்னு தெரியுமா? நான் சொன்ன தெரியாது, ஊருக்கு புதுசு. ஹஸ்ரத் மௌத்தாக இருக்கிறது, நானுடைய ஜனாசா தான் இது, தம்பி வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, ஜனாசாக்கு வரல என்று சொன்னாரு. அல்லாஹ் அக்பர். நானா வஃபாத், தம்பி வீட்டுக்குள்ளால் கதவை பூட்டி கொண்டிருக்கிறார், ஜனாசாவுக்கு வரல. கண்ணியமானவர்களே, நாம் இந்த பகுதியை இன்னும் சீராக்கவில்லை, அஹ்லாக்குடைய பகுதியை சீராக்கவில்லை. குறிப்பாக சில சந்தர்ப்பங்களில் ஆண்கள் இறங்கி வந்தாலும் கூட பெண்கள் அதை விட்டுக் கொடுப்பதற்கு தயார் கிடையாது. கணவன் சொல்லுவாரு, நான் அவங்களோட போயிட்டு பேசிடுவோம், கதைச்சிருவோம், எங்கட குடும்பம் தானே, உறவுகள் தானே, தாய் தானே, தகப்பன் தானே. சில பெண்கள் பிடிவாதமாக இருப்பார்கள், பேசக்கூடாது. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையினுடைய அஹ்லாக் அவ்வாறு இருக்கவில்லை. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜார்ல நடந்து போறாங்க. ஒரு காட்டு பிரதேசத்தை சேர்ந்த கிராம பிரதேசத்திலிருந்து ஒரு முஸ்லிம் ஓடி வாரா ரசூலுல்லாஹ் கிட்ட. யா ரசூலல்லாஹ், எங்கட பிரதேசத்தில் அதிகமானவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க, நான் கொடுத்த ஒரு ப்ராமிஸ், ஒரு வாதா, நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு ரிஸ்க தருவான். யா ரசூலல்லாஹ், அவங்க பஞ்சத்தில் இருக்கிறார்கள், சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள், மதம் மாறிவிடுவார்களோ என்ற பயம் இருக்கிறது, அவர்களுக்குரிய ரிஸ்க்குரிய ஏற்பாடு நீங்க செய்யுங்க. ரசூலுல்லாஹ் அவங்க பக்கத்துல திரும்பி பார்த்தாங்க, அலி ரலியல்லாஹு தான் இருந்தாங்க. அலி, இவர்களுக்குரிய உணவு வர்க்கங்களை அனுப்பலாமே, ஏதும் இருக்கிறதா? யா ரசூலுல்லாஹ், ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட, ஒன்றுமில்லை யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த பதட்டத்தை கவனிச்ச தூரத்தில் இருந்த ஒரு மனிதர் வருகிறார். அவருடைய பேர் ஸைத் இப்னு ஸஅனா. அவர் ஒரு யூத மனிதர், யூதர்களுடைய ஒரு ஃபாதர், பிஷப். வந்து கூறுகிறார், நபிகளாரே, அந்த கூட்டத்துக்கு அனுப்பக்கூடிய உணவு வர்க்கத்தை நான் கடனாக தருகிறேன், உங்களுக்கு எவ்வளவு தேவை சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இவ்வளவு தேவை தாங்க, கோதுமைமா. அது அப்படியே அந்த கூட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு இந்த டைம்ல உங்களோட கடனை நான் திருப்பி தாரேன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பஜார்ல நடந்து போறாங்க. பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள், அதற்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். அதே யூத மனிதன் ஸைத் இப்னு ஸஅனா ரசூலுல்லாஹ் அவர்கள் பஜார்ல நடந்து கொண்டு செல்லும் பொழுது டைரக்டாக வந்து எந்த பேச்சும் பேசாமல் சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துல் லில் ஆலமீனுடைய ஜுப்பாவினுடைய கொலரை எடுத்து பிடிச்சான். ஸைத் இப்னு ஸஅனா கூறுகிறார், ஃபஅഖத்து பிமகாமி ஹமீஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவங்களுடைய ஜுப்பாவுடைய கொலரை இழுத்து பிடிச்சி, கடன் கொடுக்கிறதுக்கு 2 நாள் டைம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த மனிதர் கூறுகிறார், நீங்க எல்லாம் அப்துல் முத்தலிப்புடைய வம்சமாக இருந்து என்ன பிரயோஜனம்? கடன் தந்தா அந்த கடனை டைமுக்கு தர்றது அவங்களுக்கு தெரியாதா?
நீங்க ஒரு நபியா? கண்ணியமார்களே, கடனுக்குரிய டைம் இன்னும் வரல. பக்கத்தில் இருந்தது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹுடைய மேல ஒரு தூசி பட்றத்தையும் விரும்பாத சஹாபி உமர். விடமாட்டாங்க. யா ரசூலல்லாஹ், என்னை விடுங்கள் யா ரசூலல்லாஹ், அந்த மனிதனுடைய கழுத்தை நான் வெட்டுகிறேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வானாம் உமர், நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்ணியமானவர்களே, அவர் ஒரு பக்கத்தில் அந்த யூதரை வச்சதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவருடைய கடன் எடுத்துட்டு வாங்க. கடன் எடுத்துக்கொண்டு வரப்படுகிறது. அவர்கிட்ட எடுத்த கடனுடைய அளவு 1000 கிலோகிராம் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உமர் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 200 கிலோகிராம் கூடுதலாக கொடுங்கண்டாங்க. உதாரணமா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய கடனையும் எடுத்துக்கொண்டு மேலதிகமான அந்த கோதுமை மாயம் எடுத்துக்கொண்டு போய் ஸைத் இப்னு ஸஅனாக்கு பக்கத்தில் வச்ச உடனே ஸைத் இப்னு ஸஅனா கேட்டாரே, உமர் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. கண்ணியமார்களே, ரசூலுல்லாஹ் அவங்க தன்னுடைய உம்மத்துக்கு படிச்சு கொடுத்த அஹ்லாக்க பாருங்க. நான் யாரு தெரியுமா? நான் தான் யூத மதங்களை படித்தவன் ஸைத் இப்னு ஸஅனா. யூத மதத்தை படிக்கும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹை பற்றி படித்திருக்கிறேன். எனக்கு தெரியும் ஒரு நபி என்று, எனக்கு தெரியும் ஒரு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. எனக்கு 2 விடயங்கள் சந்தேகமா இருந்துச்சு. அதனை சோதிப்பதற்காக வேண்டி நான் இந்த இடத்தில் இவ்வாறு நடந்து கொண்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் எப்பொழுதும் ஒரு மனிதர் அவரோடு மோசமாக நடந்து கொண்டால் ரசூலுல்லாஹ் அவர்கள் பொறுமையாகவும் அஹ்லாக்காகவும் நடந்து கொள்வார்கள். மேலும் அவன் மோசமாக நடந்து கொண்டால் ரசூலுல்லாஹுடைய அஹ்லாக்கும் பொறுமையும் அதிகரிக்கும். இந்த 2 குவாலிட்டியையும் நான் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து பார்த்தேன். அவர் நபி என்பதாக எனக்கு ப்ரூஃப் ஆகிட்டு சொன்னாங்க, உமர் ரதீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ரசூலா. நான் இஸ்லாத்துக்கு வாரேன், இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஸைத் இப்னு ஸஅனா. அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அவருடைய சொத்தில் அறவாசை அந்த இடத்துல சதகா கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹுடைய அஹ்லாக்குடைய பகுதி. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நம்மில் அதிகமானவர்கள், நான் பல இடங்கள்ல ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு விடயம் அன்பானவர்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே இபாதாத் மாத்திரமல்ல. இபாதாத், முஆமலாத், அஹ்லாக், முஆஷராத், இந்த அனைத்து பகுதிகளும் ஒன்றிணையும் பொழுதுதான் அது இஸ்லாம் என்ற மார்க்கம் பூர்த்தி அடைகிறது. ஒரு மனிதன் பிறந்தால் அவன் 5 நேரம் தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். இது இஸ்லாம். இரண்டாவதாக அவனுடைய முஆமலாவுடைய பகுதி, கொடுக்கல் வாங்கல், ஹலால் ஹராம் பேணப்பட வேண்டும். மூன்றாவதாக முஆஷராவுடைய பகுதி, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவியுடைய வாழ்க்கை, குழந்தை வளர்ப்பு என்ற பகுதி சீராக வேண்டும். நான்காவது அஹ்லாக்குடைய பகுதி. இந்த 4 பகுதிகளாக இஸ்லாம் நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் தஆலா, நான் இந்த பயானுடைய தொடர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைய அல்லாஹ் மிக பெரும் சோதனைக்குரிய பகுதியாக ஆக்கியிருந்தான். நாங்க அந்த சோதனை எங்கட வாழ்க்கையில கஷ்டப்பட்டோம்டா எங்கட ஈமான் எல்லாம் பறந்து போயிரும். கண்ணியமானவர்களே, எங்கட ஈமான் பறந்து போயிரும், எங்கட இஸ்லாம் பறந்து போயிரும், எங்கட தொழுகை கடந்து போயிரும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சிறிய ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு ஓடி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுத்தாங்க. என்னுடைய அன்பு தகப்பனாரே, இந்த ரொட்டி துண்டை சாப்பிடுங்கள். அந்த ரொட்டியை கையில் எடுத்துட்டு கேட்டாங்க, ஃபாத்திமா இது என்னது? ரொட்டி யா ரசூலல்லாஹ். அந்த ரொட்டியை கையில் எடுத்து அன்பானவர்களே வாய்க்கிட்ட கொண்டு போய் சொன்னாங்க, என்னுடைய அருமை மகளே, நான் 3 நாட்களுக்கு பின்னால அவ்வளு தாமின் தஹல ஃபீ ஃபமி அபிக் முந்து ஸலாஸத்தி அய்யாம், 3 நாட்களுக்கு பின்னால் என்னுடைய உடம்புக்குள்ளால் செல்லக்கூடிய முதல் உணவு கவலமாக இருக்கிறது. 3 நாளா நான் சாப்பிடலன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, முதல் மாதம் வீட்டுல அடுப்பு எரியாது, 2வது மாதமும் எரியாது, 3வது மாதமும் எரியாது. பக்கத்துல இந்த ஒரு ரலியல்லாஹு கேட்டாங்க, சாட்சி நீங்க இப்படி பேசுறீங்க, நீங்க வீட்டுல என்னத்தை சாப்பிட்டீங்க? வீட்டுல என்னத்தை சாப்பிட்டீங்க?
வீட்டுல கணவன் மனைவியுடைய வாழ்க்கையின் பொழுது ஒரு நேரம் சாப்பாடு இல்லாவிட்டால் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அது பயங்கரமாக இருக்கும். ஈமானோடு வாழ்ந்த பெண்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் கொடுத்தாங்க. உர்வத் இப்னு ஜுபைர், ரசூலுல்லாஹுடைய இந்த வீட்டுக்குள்ள 3 மாத காலமாக நாங்கள் சாப்பிட்ட உணவு என்ன தெரியுமா? ஈச்ச பழமும் தண்ணியும் தான். சுப்ஹானல்லாஹ். அன்பாத கணவான்களே, சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையை நாங்க ஒப்பிட்டு பார்த்தோம்டா நாங்க எவ்வளவு சந்தோஷமாக வாழ்றோம், நிம்மதியாக வாழ்றோம், ஆரோக்கியமாக வாழ்றோம். அல்லாஹ் தந்தரிக்கக்கூடிய இந்த நிஅமத்துகளை நாம் பயன்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், கோடான கோடி சொத்துக்களை அனுபவித்தாலும், கண்ணியமானவர்களே, அவன் ஈமானோட வாழல்லாட்டி, எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும், அவன் பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும், ஈமானோடு வாழ்ந்து விட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில உலகத்தில் அவன் ஆக கீழ் மட்டத்தில் வாழ்ந்திருப்பான். ஈமானோடு வாழ்ந்தான், தொழுகையோடு வாழ்ந்தான், இஹ்சானோடு வாழ்ந்தான், எங்கு இருந்தாலும் படைத்தவன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு வாழ்ந்தான். என்னங்க மறைஞ்சமண்டா பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். ரூமுக்குள்ள போனா பாவம் செய்யறோம், ஊரை விட்டு மறைஞ்சா பாவம் செய்யறோம். கண்ணியமானவர்களே, ஈமானோட வாழ்ந்துட்டு வந்திருப்பாரு. கியாமத்துடைய நாளையில சுவர்க்க வாசிகளுக்கு சுவர்க்கம் இன்னும் தயார் செஞ்சு அதுக்குரிய அனுமதி கொடுக்கப்பட்டிருக்காது. அல்லாஹு அக்பர். அந்த கஷ்டத்தோட சிரமத்தோட வாழ்ந்த மனிதனை அல்லாஹ் தஆலா அப்படியே கொண்டு போயிட்டு ஃபயுஸ்பகு சபகத்தன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தை காட்டிட்டு அல்லாஹ் வெளியெடுப்பான். அவனை பார்த்து கேட்கப்படும், ஏ மனிதா, உலகத்தில் நீ வாழக்கூடிய தருவாயில் ஏதாவது கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாயா? ஊர்ல எல்லாரும் பேசியிருப்பாங்க, என்ன கஷ்டப்படுறார் இந்த மனிதர். அவர் சுவர்க்கத்தை பார்த்த உடனே சொல்லுவாரு, நான் உலகத்துல எந்த கஷ்டமும் படல. கண்ணியமானவர்களே, உலகத்துல லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்ந்திருப்பாரு, கோடான கோடி வாகனங்கள் பிரயாணம் செய்திருப்பார், கோடான கோடி வீடுகளுக்கு சொந்தக்காரராக இருந்திருப்பார். ஈமான், தீன், மார்க்கம் என்பது, தொழுகை என்பது அவருக்கு 0 கூட இருக்காது. ஆனா வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கும். அமல் இபாதத் இல்ல, தொழுகை இல்ல. அன்பாத கணவாங்களே, எனக்கு நிறைய வீட்டுக்குள்ள முசீபத்து காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு சொல்றாரு ஹசரத், எங்கட பக்கத்தோடு என் குடும்பம், என் வீட்டுல கணவர் எழும்புறாரும் இல்ல, மனைவி எழும்புறாங்களும் இல்ல சுபஹுடைய தொழுகைக்கு. மனைவிக்கும் சுபஹ் இல்ல, கணவனுக்கும் சுபஹ் இல்ல. கண்ணியமானவர்களே, அன்றைய தினம் அந்த வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய முசீபத்தை பொறுத்து பாருங்கள். 2 பேரும் எழும்புறது சுபஹுடைய தொழுகை கடந்து சூரியன் உதித்த பிற்பாடு. அதுக்கு பின்னால தான் பிள்ளைகளும் எழும்புவாங்க. 2 பேருக்கும் சுபஹ் இல்ல. ஒரு மனிதனுடைய ஈமான் சோதிக்கப்படக்கூடிய என்ன தெரியுமா? சுபஹுடைய தொழுகை. கண்ணியமானவர்களே, சுபஹுடைய தொழுகை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கத்தியால குத்தப்பட்டு கீழே இருக்கிறார்கள். சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி அவருடைய மிஹ்ராப்ல தக்பீர் கட்டுறாங்க. நீண்ட காலம் திட்டத்துக்கு பின்னால ஒரு முஷ்ரிக்குடைய ஒரு மஜூசியுடைய திட்டம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தக்பீர் கட்டுகிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று கூறி அடுத்த கணம் சூரத்துல் ஃபாத்திஹா ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கத்தியை தயார் செய்து உமர் இப்னு கத்தாப் குத்துகிறான். வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிற சித்து தானாத் 6 குத்துகள். உமருடைய இந்த தோல் புஜம், நெஞ்சுடைய பகுதி, வயிற்றினுடைய பகுதி குத்தப்பட்டதுக்கு பின்னால தான் கீழே விழுந்தாங்க. ஜவானான உடம்பு அவருடைய உடம்பு. குத்தும் பொழுது கூட சஹாபாக்களுக்கு தெரியாது இவன் குத்துகிறான் என்று. அனைத்து சஹாபாக்களும் தொழுகைக்குள்ளால். விழுந்த பிற்பாடு தான் சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், உமர் இப்னு கத்தாப் தாக்கப்பட்டு விட்டார். கண்ணியமானவர்களே, அந்த மஜூசி ஓடிக்கொண்டு போறான். சஹாபாக்கள் தடுக்க முயற்சி செய்கிறார்கள். 11 சஹாபாக்கள் கத்தியால குத்தப்பட்டு 6 சஹாபாக்கள் ஷஹீதாறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தலையில் இருந்த பாரமான ஹெவியான அந்த கெப்ப தொப்பிய கலட்டி வீசி அடித்தார்கள். அந்த மஜூசியினுடைய அபு லுஅ்லு ஃபெரூஸ் மஜூசி என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய காலில் மாட்டிக்கொண்டு விழுகிறான். சஹாபாக்கள் ஓடி போய் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் கத்தியை எடுத்து அவனே தன்னை தான் அவன் கொலை செய்து கொள்கிறான். ஃபந்தஹர நஃப்ஸா. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கீழே இருக்கிறாங்க. இரத்த வெள்ளம் ஓடுகிறது. கண்ணியமானவர்களே,
வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தண்ணீர் குடித்தால் கூட அந்த தண்ணி வெளியே வந்துடும், வயிற்றால சாப்பிட்டால் அந்த சாப்பாடு வெளியே வந்துவிடும். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் முன்னால் இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க என்னைய கொஞ்ச நேரம் இந்த இடத்துல விட்டுட்டு சஹாபாக்களுக்கு நீங்க சுபஹுடைய தொழுகையை தொழுவிச்சுட்டு என்னைய தூக்கிட்டு போங்க. சுபஹுடைய தொழுகை தொழுவிக்கப்பட்டதற்கு பிற்பாடு சஹாபாக்கள் அவசரமாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ளால் கொண்டு சென்றார்கள். இரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வைத்தியர்கள் சமூகம் தந்து கூறினார்கள், உமர் இப்னு கத்தாபுக்கு உயிர் வாழ முடியாது, அவங்க மயக்கத்தில் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, வரலாறு பேசுகிறது, நான் மிகைச்சு சொல்லல. உமர் ரலியல்லாஹு அவங்க மயக்கத்தில் இருந்த உடனே சூரியன் கூட உதிக்கல்ல. உமர் ரலியல்லாஹு அவங்க திடீரென்று விழிச்சு சொன்னாங்க, நான் சுபஹுடைய தொழுகையை தொழணும்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, லா ஹவ்வ லிமன் தரக்கஹா ஃபில் இஸ்லாம். எந்த மனிதன் தொழுகையை விடுகிறானோ இஸ்லாத்தில் அவனுக்கு எந்த பங்கும் கிடையாது. சஹாபாக்களே, சுபஹுடைய தொழுகையை நாம் தொழ வேண்டும். உமர் இப்னு கத்தாப், நீங்கள் கத்தியால குத்தப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், எவ்வாறு தொழ போறீங்க? கண்ணியமானவர்களே, வரலாற்றினுடைய முடிவு என்னண்டா, அன்றைய தினம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு சுபஹுடைய தொழுகை கலாவாகல்ல. சுபஹுடைய தொழுகை கலாவாகல்ல. அல்லாஹ் அக்பர். அன்பான கணவாங்களே, நாங்க எங்கட வாழ்க்கை பகுதி ஒப்பிட்டு பார்ப்போமே. அதுக்கு பின்னால தான் கூப்பிட்டு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய மகனை கூப்பிட்டு, அப்துல்லாஹ் இப்னு உமரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க ஆயிஷா கிட்ட போங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, போய் சொல்லுங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ் அவர்களுடைய மரணம் ஏற்பட்ட அடுத்த கணம் அவர்களுக்குரிய கபருடைய இடத்தை அவங்க முடிவு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டதுக்கு பின்னால அடுத்ததாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அடுத்ததாக ஆயிஷாவாகிய நான் அடக்கப்பட வேண்டும் என்பதாக 18 வயதிலேயே கபருடைய இடத்தை தீர்மானம் செஞ்சவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய மகனை அனுப்பி சொன்னாங்க, ஆயிஷா கிட்ட போய் ஒரு அனுமதி கேளுங்க, என்னுடைய அருமை மகனே, நான் வஃபாத்தாகினா உங்களுக்காக வேண்டி ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்தை ஜனாதிபதி உமர் என்று கூறாமல் என்னுடைய தகப்பன் உமர் கேட்கிறார், ஆயிஷா அந்த இடத்தை உமர் இப்னு கத்தாப் ஆகிய என்னுடைய தகப்பனுக்கு தர முடியுமா? கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ரிப்ளை பண்ணினாங்க, உங்களுடைய தந்தைக்கு கூறுங்கள், 18 வயதில் ரசூலுல்லாஹ் அவர்கள் மரணித்த அடுத்த கணம் என்னுடைய மக்பரா இது தான் என்பதாக நான் முடிவு செய்து இருந்தேன். இந்த இடத்துல தான் நான் அடக்கப்படணும் என்பதாக முடிவு செய்திருந்தேன். அன்புக்குரிய கணவாங்களே, அந்த இடத்தை நான் உமருக்காக வேண்டி விட்டுத்தார் என்று சொன்னாங்க. இனிமார்களே, உமருக்காக வேண்டி நான் விட்டு தருங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அவருடைய மரணம் ஏற்பட்ட அடுத்த கணம் ஆயிஷாவுக்காக வைக்கப்பட்ட அந்த இடத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடக்கப்படுறாங்க. இன்றைக்கு நாங்க போன ரசூலுல்லாஹ் ரௌதா ஷரீஃப்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா வர வேண்டிய இடத்துல உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் உலகத்துல எவ்வளவு பெரிய ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து விட்டவன் வந்தாலும் அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில நரகத்தினுடைய ஏற்பாடு, நரகத்துக்குள்ளால் மனிதனை அல்லாஹ் இன்னும் போடமல்ல, நரகத்துக்குரியவனை அல்லாஹ் நரகத்தின் பக்கம் கொண்டு வந்து காட்டுவான். ஃபயுஸ்பகு சபகத்தன் ஃபின்னார். அல்லாஹ் வெளியெடுத்து கேட்பான், ஏ மனிதா, நீ உலகத்தில் ஏதாவது இன்பங்களை அனுபவித்திருக்கிறியா? உலகத்தில் அவனை விட இன்பங்களை அனுபவித்தவன் யாரும் இருக்க முடியாது. அவன் சொல்லுவான், நான் உலகத்தில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. இனிமார்களே, நரகத்தை அவன் பார்த்தான், அவ்வளவுதான். அன்பார்ந்த கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த குறுகிய கால வாழ்க்கையை தந்து எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ்ஸப்ர். ஈமானோடையும்
அமலோடையும் இபாதத்தோடையும் நாங்க அந்த இடத்துக்கு வந்துடணும். நேற்று ஒரு இடத்துல ஜனாசா கலந்து கொண்டேன். அசர் தொழுகைக்கு பின்னால அந்த பெண் 60 வயது கடந்த ஒரு பெண். அதிகமான கிரௌட் அந்த ஜனாசாவுக்கு வந்திருந்துச்சு. கனிமார்களே, தூர இடங்கள் இருந்தாலும் வந்திருந்தாங்க. எல்லாரும் அந்த பெண்ணுடைய அஹ்லாக்க பத்தி அந்த இடத்துல பேசினாங்க. மக்பராவுல நான் தன் பயான் செஞ்சேன். சுப்ஹானல்லாஹ், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பெண்ணுடைய அமலையும் இபாதத்தையும் அந்த பெண்ணுடைய அஹ்லாக்க விசேஷமாக பேசினாங்க. அந்த பெண் உயிரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யாருக்கும் அந்த பெண் உதவி செய்யாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்களாம் ஊர்ல. நோய்வாய்ப்பட்ட அந்த வீட்டில் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்துருவாங்க. எப்பொழுதும் திக்ரோட அமலோட இபாதத்தோட இருப்பாங்க. ஹசரத், இந்த பெண்ணுடைய அஹ்லாக்க பத்தி நீங்க பேசுங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், நாங்க வஃபாத்தாக கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, எங்களுக்கு பணமும் தேவையில்லை, எங்களுக்கு அந்தஸ்தும் தேவையில்லை. நாம் மரணித்து கபராளியாக ஆகக்கூடிய தருணத்தில் நம் ஜனாசா தூக்கி கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மனிதர் உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்திருக்கிறார், அஹ்லாக்கோடு வாழ்ந்திருக்கிறாரே, இபாதத்தோடு வாழ்ந்திருக்கிறாரே என்ற பெயரை எடுக்கக்கூடிய மனிதனாக, ஒரு ஆணாக பெண்ணாக உலகத்தில் வாழ வேண்டும். எனக்கு நிறைய வீட்டுக்குள்ளால நான் இந்த இடத்துல ஓப்பனா பேசுறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அழகான ஊர், அழகான ஒரு கிராமம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா உண்மையான கணவன் மனைவியாக அதிகமானவங்க வாழ்றது இல்லை. அதிகமான கணவன் மனைவியுடைய வீட்டுக்குள்ளால பிரச்சனைகளோடையும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய முஹப்பத் இல்ல, சந்தோஷம் இல்ல. இன்றைக்கு 4 குழந்தைகளுக்குரியவர்கள் டிவோர்ஸ் பண்றாரு. 5 பிள்ளை அவர் தலாக் சொல்றாரு. 3 பிள்ளையோட தலாக் சொல்றாரு. இன்றைக்கு அதிகமானவர்கள் தங்களுடைய குழந்தைகள் மனைவி வாழ்றாங்க, அவங்க வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்கிறார்கள். கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை இன்றைக்கு நாங்கள் அதிகமானவங்க புரியல. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கணவன் மனைவியுடைய வாழ்க்கை வீட்டுக்குள்ள சீராக ஆனா தான் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், எஃபெக்டிவ் இம்பாக்ட் குழந்தைகளுக்கு கொடுக்கும், குழந்தைகளுக்கு ஏற்படும். தாயும் தகப்பனும் ஈமானோட சந்தோஷமாக, மவத்தத்தாக, முஹப்பத்தாக, இரக்கம் பாசத்தோட கணவன் மனைவியுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதனுடைய தாக்கம் ஏற்படும். என் உம்மா பையனோடு எப்படி நடந்து கொள்றாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அதிகமான கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்றால் அவர்கள் சண்டைகளோடும் பிரச்சனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கனிமார்களே, அல்லாஹ் தஆலா இந்த திருமண வாழ்க்கை, முஆஷராவுடைய வாழ்க்கை அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கையா தந்திருக்கிறான். நல்ல ஈமானோட, தீனோட, மார்க்கத்தோட பெண்கள், ஆண்கள், கணவன் மனைவி, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சீரான வாழ்க்கையை வாழும் பொழுது கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட ஈமானுடைய அந்த சூழல் அல்லாஹ் ஏற்படுத்தி தாரான். எனவே அன்பான கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த தந்த இந்த குறுகிய கால வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்தி நாம் சிறந்த தீனுடைய ஈமானுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவம் செய்த கரங்களை ஏந்திருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ், மோசமானவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அதிகமாக உனக்கு மாற்றம் செய்து விட்டோம் நாயனே. யா அல்லாஹ், அதிகமாக உனக்கு மாற்றம் செய்து விட்டோம் யா அல்லாஹ். அல்லாஹ், தீனுடைய வாழ்க்கை எங்களிடம் இல்லாமல் இருக்கிறது யா அல்லாஹ். அல்லாஹ், தொழுகையில் குறைபாடு இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அமலில் குறைபாடு இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், குர்ஆனை தொட்ட காலம் எங்களுக்கு ஞாபகம் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், மஸ்ஜிதில் அதிகமான ஜமாத்துகளை மிஸ் பண்றோம் யா அல்லாஹ். தஹஜ்ஜுத் தொழுத காலம் எங்களுக்கு ஞாபகம் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், அதிகமான தனிமையில பாவங்கள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ். என்னுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அழகான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை கபூல் செஞ்சிரு நாயனே. யா அல்லாஹ், முஸ்லிம்களை கபூல் செஞ்சிரு நாயனே.
முஸ்லிம் நாடுகளை கபூல் செஞ்சிரு நாயனே. இந்த கிராமத்தை நீ கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய வஃபாத்த மரணத்தை அழகான மூத்தாக எங்களுக்கு தந்திரு நாயனே. அடுத்த மனிதர்கள் எங்களை பார்த்து படிப்பினைப்படக்கூடிய அளவுக்கு எங்களோட மூத்த ஆக்கி தந்திரு யா அல்லாஹ். அல்லாஹ் அஹ்லாக்கோட வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தா நாயனே. அல்லாஹ் தொழுகையோடு வாழக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு தாயா அல்லாஹ். அல்லாஹ் சுஜூதுல மரணிக்கக்கூடிய பாக்கியத்தங்களுக்கு தாயா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை கண்ணாலே யா அல்லாஹ் எங்களோட குடும்பம் பார்க்கணும் யா அல்லாஹ். எங்களோட ஊர் பார்க்கணும் யா அல்லாஹ். எங்களோட அயலவர்கள் பார்க்கணும் யா அல்லாஹ். சமூகம் பார்க்கணும் யா அல்லாஹ். மஸ்ஜிதுல சுஜூது செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் கஅபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்யும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். அல் ரசூலுல்லாஹுடைய மதீனால வச்சு எங்களுக்கு மௌத்த தானா ஏனே. யா அல்லாஹ் உலகத்துல முஸ்லிம்களுக்கு சீரான வாழ்க்கையை நசீபாக்கிறியா யா அல்லாஹ். அல்லாஹ் பலஸ்தீன் மக்களை கபூல் செஞ்சிருநாயனே. அல்லாஹ் அங்குள்ள குழந்தைகளை நீ கபூல் செஞ்சிருநாயனே. அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் ஈமானுடைய உறுதியை கொடுத்திரு யா அல்லாஹ். அவருடைய ஷஹாதத்தை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். நபிமார்கள் தன்னுடைய காலை வைத்த பூமி யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த பூமியில கால் வச்சதுக்கு பின்னால தான் நீ தொழுகையை கடமாக்கினாய் யா அல்லாஹ். அந்த பூமியில் நீ பரக்கத் செஞ்சிருநாயனே. அந்த பூமிக்கு எதிராக சதி செய்யக்கூடியவர்களை நீ அகற்றியா அல்லாஹ். அவர்களை நீ நாசமாக்கினாயனே. அவர்களை நீ அழித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊருடைய கபூலியத்தை ஏற்படுத்தினாயனே. முழுமையான தீனுடைய வாழ்க்கையை பெண்களுக்கு கொடுத்திரியா அல்லாஹ். ஹிஜாபுடைய வாழ்க்கையை பெண்களுக்கு கொடுத்திரியா அல்லாஹ். ஈமானுடைய வாழ்க்கையை பெண்களுக்கு கொடுத்திரியா அல்லாஹ். கணவன் மனைவி சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். வளரக்கூடிய குழந்தைகள் சிறந்த தர்பியத்தோடு ஈமானோடு வாழக்கூடிய குழந்தைகளாக மாற்றி கொடுத்திருநாயனே. இந்த ஊருடைய கபூலியத்தை ஏற்படுத்தி கொடுத்திரியா அல்லாஹ். பிரகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்திரியா அல்லாஹ். அடுத்த கிராமங்களுக்கும் ஊருக்கும் ஒரு நாட்டுக்கும் முன்மாதிரியான ஊராக இந்த ஊரை மாற்றியா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செஞ்சிரு நாயனே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.